10th மேக்ஸ் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு சம் நம்ம பார்க்குறோம். ஃபைண்ட் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு 2 -2 3 ஓகேவா. 2, -2, 3 இது ஏ செட்டு. பி செட்டு இஸ் ஈக்குவல் டு 1, -4. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இப்போ 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. 3க்குமே காமனாக ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்துக்கிறேன். இதில் ஏ அப்படிங்கிறது வந்து 2 -2 3, பி அப்படிங்கிறது 1 -4 ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ரெண்டுக்கும் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ கிராஸ் பிக்கு நான் அந்த 2 செட்டும் எழுதிக்கிட்டேன். இது ஏ செட்டு, இது பி செட்டு. இப்போ ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் பேர் பண்ண போகிறோம். எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2, 1 இப்போ ஃபஸ்ட்டு 2ன்ற எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இதை வச்சு இந்த சைடில் உள்ளது எல்லாத்தையும் பேர் பண்ணணும். இப்போ பாருங்கள் 2, 1 2, -4 ஓகேவா. எழுதிருக்கேன்னா 2, 1 2, -4. இப்போ செகண்ட் எலமெண்ட் வந்து -2. இப்போ இதை வச்சு இது ரெண்டையும் பேர் பண்ணணும். அப்போ -2, 1 -2, -4 ஓகேவா. -2, 1 -2, -4. இப்போ 3யை வச்சு இது ரெண்டையும் பேர் பண்ணணும். அப்போ 3, 1 3, -4 ஓகேவா. இப்போ இதுதான் ஏ கிராஸ் பி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஏ சட்டையே 2 தடவை போட்டு மல்டிப்ளை பண்ணணும் ஓகேவா. அப்படி ஒரு தடவை எழுதிக்கணும். இது ஏ, இன்னொரு ஏ. அப்போ இது 2 சேர்ந்தா ஏ கிராஸ் ஏ ஓகேவா. இந்த செட்டையே 2 தடவை நம்ம எழுதி பேர் பண்ணணும். இப்போ இது எப்படி பேர் பண்ணணும், 2, இப்போ இந்த 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 2வை வச்சு இந்த 3 எலமெண்ட்ஸுமே பேர் பண்ணணும். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா. 2, 2 2, -2 2, 3 ஓகேவா. 2, 2 2, -2 2, 3 இப்போ இந்த -2 எடுத்தோம்னா இதை வச்சு இது 3ஐயும் பேர் பண்ணணும். அப்போ எப்படி பண்ணணும், -2, 2 -2, -2 -2, 3 ஓகேவா. இப்போ எழுதிருக்கேன்னா -2, 2 -2, -2 -2, 3 முடிஞ்சா. இப்போ இந்த 3ங்கிற எலமெண்ட் எடுத்துக்கணும். இதை வச்சு இந்த 3ஐயும் பேர் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா 3, 2 3, -2 3, 3 ஓகேவா. இப்போ நம்ம ஏ கிராஸ் ஏவும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். பி கிராஸ் ஏ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பிங்கிற செட்டை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். பிங்கிற செட்டில் என்ன இருக்குது, 1, -4 அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம எழுதி இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டுக்கணும் ஓகேவா. அடுத்தது ஏ, ஏ செட் என்னது 2, -2 3. இப்போ எப்படி பேர் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த 2ங்கிற எலமெண்ட் எடுத்தோம்னா இதை வச்சு இந்த 3ஐயும் பேர் பண்ணணும். அப்போ என்ன வரும், 1, 2 1, -2 1, 3 எழுதிருக்கமா. 1, 2 1, -2 1, 3. இப்போ இந்த -4ஐ வச்சு இந்த 3ஐயும் பேர் பண்ணணும். அப்போ -4, 2 -4, -2 -4, 3 எழுதிக்கிறேன். -4, 2 -4, -2 -4, 3 அவ்வளோதான். பி கிராஸ் ஏ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு PQ. இதுக்கு என்ன அர்த்தம்னா ஏங்கிறது P, Q ஓகேவா. பிங்கிறதும் P, Q. அதனால தான் ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு P, Qன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிப்போமா. இப்போது ஏ கிராஸ் பி, இப்போ இதுக்கு வந்து நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறோம். ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு P, Qன்னு எழுதியிருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா ஏ இஸ் ஈக்குவல் டு P, Q, பி இஸ் ஈக்குவல் டு P, Q. இப்போ ஏ கிராஸ் பி நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போது ஃபஸ்ட்டு வந்து ஏங்கிற செட்டில் என்ன இருக்குது, P, Q. பிங்கிற செட்டில் என்ன இருக்குது, அதே தான் இருக்குது P, Q. இப்போ பேர் பண்ணுங்கள். P, 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 Q. இப்போ Q, P, Q, Q. P, 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 Q. இந்த Qவை வச்சு Q, P, Q, Q
இதே தான் ஏ கிராஸ் ஏக்கும் வரும், பி கிராஸ் ஏக்கும் வரும். ஏன்னா இந்த செட்டோட ஆர்டர் வந்து மாற போகிறதில்ல, ரெண்டுமே சேம் ஈக்குவல். ஸோ இதை தூக்கி இங்கே போட்டாலும் இதை தூக்கி இங்கே போட்டாலும் வேல்யூஸ் மாற போகிறதில்ல. அதனால ஏ கிராஸ் ஏன்னா என்ன பண்ணுவோம், மறுபடியும் அகைன் இதே செட்டை தான் போடுவோம். மறுபடியும் ஏன்றதுக்கு பதில் இப்போ ஏ கிராஸ் ஏன்னா என்ன, ஏ 2 தடவை மல்டிப்ளை பண்ணுவோம். ஏயோடது என்னது, பிக்யூன்னு போட்டுக்குவோம். மறுபடியும் இன்னொரு ஏ என்ன போடுவோம், பிக்யூ. அப்போ ரிசல்ட் என்ன கிடைக்கும், இதே பி கமா பி, பி கமா கியூ, கியூ கமா பி, கியூ கமா கியூ. ஓகேவா? இப்போ பி கிராஸ் ஏன்னு சொல்லுங்கள். இப்போ பியில் என்னது இருக்குது, பி கியூ இருக்குது போட்டாச்சு. ஏல என்ன இருக்குது, பி கியூ இருக்குது போட்டிருக்கோம். அப்போ ரிசல்ட் அதே தானே, பி கமா பி, பி கமா கியூ, கியூ கமா பி, கியூ கமா கியூ. இந்த மாதிரி ஈக்குவல்னு வந்துட்டாலே ஏ கிராஸ் பினாலும் அதுதான் ஆன்சர், ஏ கிராஸ் ஏனாலும் அதுதான் ஆன்சர், பி கிராஸ் ஏனாலும் அதுதான் ஆன்சர். ஸோ நம்மளோட செகண்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்குறோம். என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இஸ் ஈக்குவல் டு எம் கமா என் கொடுத்துருக்காங்க, பி இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 5 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த செட்டுக்குள்ளே ஒன்றுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். நல் செட்டு. இந்த செட்டை வச்சு நல் செட்டை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் எப்போவுமே நல் செட்டு தான் கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணுறக்கு ஒன்றுமே இல்லைன்னும் போது என்ன கிடைக்கும், ஒரு பேருமே இந்த செட்டுக்குள்ளே இருக்காது இல்லையா? ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து நமக்கு வந்து நல் செட்டு தான் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு எம் கமா என்னு, பி இஸ் ஈக்குவல் டு 5னா ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு நல் செட்டு, எம்டி செட்டு. இப்போ ஏ கிராஸ் ஏன்னா இந்த ஏயவே 2 தடவை போட்டு மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? இதுக்கு மட்டும் ஆன்சர் கிடைக்கும். எப்படின்னு பார்ப்போமா? இப்போ எம் என் எம் என், ஏ கிராஸ் ஏ பண்ணுவோம், எம் கமா எம், எம் கமா என், எம் கமா எம், எம் கமா என் போட்டாச்சா? இப்போ என் கமா எம், என் கமா என், என் கமா எம், என் கமா என். ஓகே, ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம், பி கிராஸ் ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டோம், ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். பி கிராஸ் ஏன்னா இந்த பியையும் இந்த ஏயும் மல்டிப்ளை பண்ணால் அகைன் நல் செட்டு தான் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு சம்மோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். இப்போது 10th எக்ஸசைஸ் 1.1ல் செகண்ட் சம் நம்ம பார்க்குறோம். லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3ன்னு கொடுத்துட்டாங்க. பி செட் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இஸ் த ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ 2 அப்படின்னு போட்டோம்னா இதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை டிவைட் பண்ணால் 2வால் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் என்னது, 2 into 1. இப்போ 3 அப்படின்னா 3ஆல் மட்டும்தான் இந்த நம்பரை டிவைட் பண்ண முடியும். ஸோ ஃபேக்டர்ஸ் வந்து 3 into 1. இப்போ 5னா 5ஆல் மட்டும்தான் இதை பண்ண முடியும். இப்போ 5 அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா 5ஐ 5ஆல் மட்டும்தான் டிவைட் பண்ணோம். ஸோ ஃபேக்டர்ஸ் வந்து 5 into 1. ஒரு நம்பருக்கு ஃபேக்டர்ஸ் வந்து அந்த நம்பரும் 1 மட்டும்தான் இருக்குன்னா அந்த நம்பருக்கு பேர் ப்ரைம் நம்பர். இப்போ பாருங்கள், 4க்கு எடுத்துக்கோங்க. இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். 2ஆல் டிவைட் பண்ணால் அகைன் 2ஆல் டிவைட் பண்ணோம், அப்புறம் 1 கிடைக்கும். ஸோ இதோட ஃபேக்டர்ஸ்லாம் என்னது, 2 into 2 into 1 இந்த மாதிரி கிடைக்குதா? அப்போ மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் கிடச்சிச்சுன்னா அது வந்து காம்போசிட் நம்பர். இந்த 3 ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேவா? 1 அப்படிங்கிறது வந்து ப்ரைம் நம்பர்ஸ் கூடயும் சேராது, காம்போசிட் நம்பர் கூடயும் சேராது. அது வந்து யூனிக் நம்பர். ஸோ நம்ம 1ஐ வந்து ப்ரைம் நம்பராக எடுத்துக்க கூடாது. இப்போ 1 to 9 எல்லாத்தையும் 1 to 9 லெஸ் தென் 10 அப்படின்னு கொடுத்தனால 10 எழுதக்கூடாது, 10க்கும் கம்மியான நம்பர்ஸை தான் எழுதணும். அப்போ என்னென்ன நம்பர்ஸ்லாம் எழுதணும், 1 2 3 4 5 6 7 8 9 மட்டும்தான் எழுதணும். 10 வரக்கூடாது. லெஸ் தென் அண்ட் ஈக்குவல் டு வந்தால் தான் 10 வரணும். இப்போ பாருங்களேன், இதில் என்ன ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குன்னா 1 நம்ம எடுத்துக்கிறக்கூடாது. 4 வந்து காம்போசிட் நம்பர், 6ம் காம்போசிட் நம்பர், 8ம் காம்போசிட் நம்பர், 9ம் காம்போசிட் நம்பர். அப்போ ப்ரைம் நம்பர்ஸில் என்ன இருக்குது, 2 3 5 7 இது மட்டும்தான் லெஸ் தென் 10க்குள்ளே இருக்க ப்ரைம் நம்பர்ஸு. அப்போ பி செட்டில் என்ன எழுதணும், 2 3 5 7 எழுதணும். இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாமா? ஏ கிராஸ் பினா ஏன்னா என்னது, 1 2 3 போட்டுக்கிட்டோம். பியில் என்ன இருக்குது, 2 3 5 7 போட்டுருக்கோம். இப்போ நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணலாம். ஏ கிராஸ் பி பண்ணும்போது இது ஏ
இது பி. ஓகேவா? இப்போ ஏ கிராஸ் பி பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா 1,2 1,3 1,5 1,7 அப்படியே இந்த செட்டை முடிச்சிடணும். இப்போ பாருங்க 1,2 1,3 1,5 1,4 முடிச்சேன்னா இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்தேன்னா அதை வச்சு இந்த 4ஐயும் நான் பேர் பண்ணியிருக்கேன். இப்போ செகண்ட் எலிமெண்ட் 2 எடுத்துக்கிறேன். இப்போ 2 வச்சு இந்த 4ஐயும் பேர் பண்ணணும். 2,2 2,3 2,5 2,7 ஓகேவா? 2,2 2,3 2,5 2,7 இந்த மாதிரி ஆர்டரில் எழுதினீங்கன்னா கூட அழகாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்துருக்க நம்பர், ரெண்டாவது எடுத்துருக்க நம்பர்னு. இப்போ அடுத்து 3 எடுத்துக்கிறேன். 3ஐ வச்சு இந்த 4ஐயும் பேர் பண்ணணும். அப்போ 3,2 3,3 3,5 3,7 ஓகேவா? இப்போ ஏ கிராஸ் பின்ற இந்த செட்டு முடிஞ்சிருச்சு. இதுதான் ஆன்சர். இப்போ பி கிராஸ் ஏ பண்ணணும். அப்போ இந்த செட்டு பியை இந்த முன்னாடி போட்டுக்கணும். எந்த லெட்டர் முன்னாடி முதல்ல வருதோ அந்த செட்டை தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். அப்போ பிக்கு செட்டுக்குள்ள என்ன இருக்கு? 2 3 5 7 இருக்கு. ஸோ அதை நம்ம எழுதிக்கிட்டோம். அடுத்த ஏ செட்டில் என்ன எழுதிருக்கு? 1 2 3 இருக்கு. அதை எழுதிக்கிறோம். இப்போ பேக் பண்ணுங்க. 2,1 2,2 2,3 ஓகேவா? இப்போ அடுத்த நம்பர் எடுங்க. 3,1 3,2 3,3 முடிஞ்சா? இப்போ அடுத்த நம்பர் 5 5,1 5,2 5,3. இப்போ அடுத்து 7 7,1 7,2 7,3. அவ்வளோதான் செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஏ கிராஸ் பி கேட்டிருக்காங்க. பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர். அடுத்த சம், தேர்ட் சம் பார்க்கலாம். இப்போ நம்ம தேர்ட் சம் நம்ம பார்க்குறோம். இப்போ இஃப் பி கமா ஏ அப்படிங்கிறத அவங்க கொடுத்துட்டாங்க. -2 3 -2 4 0 3 0 4 3 3 3 4 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் ஏ கிராஸ் பி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் பி செட்டில் என்ன எலமெண்ட் இருக்குது, ஏ செட்டில் என்ன எலமெண்ட்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்க பி கிராஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன வந்திருக்கு? பி தான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? பி. அப்போது ஃபர்ஸ்டில் வர எலமெண்ட்ஸ் எல்லாமே பி செட்டுக்கு சொந்தம். அப்போ ஃபர்ஸ்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் வருது? -2 -2 0 0 3 3 இது எல்லாத்தையும் எடுத்து இந்த செட்டில் போட்டாச்சு. இப்போது இந்த என்ன கண்டிஷன்னா செட்டுக்குள்ளே ஒரே எலமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ -2 2 தடவை வந்திருக்கனால ஒரு தடவை வந்ததை கட் பண்ணியாச்சு. 0 2 தடவை வந்திருக்கு, ஒரு தடவை கட் பண்ணிட்டோம். 3 2 தடவை வந்திருக்கனால ஒரு தடவை கட் பண்ணியாச்சு. இப்போ என்ன இருக்கும் இந்த செட்டுக்குள்ளே? -2 0 3 இதுதான் இந்த செட்டுக்குள்ளே இருக்கும். ஓகேவா? இப்போ ஏல என்ன இருக்கும்? செகண்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஏக்கு சொந்தம். அப்போ 3 4 3 4 3 4. அப்போது 3 3ன்றது 3ன்றது 3 தடவை வந்திருக்கு, 4ங்கிறதும் 3 தடவை வந்திருக்கு. அப்போ ஒரு தடவை தான் நம்ம எழுதுன்றதுனால ஏ செட்டுக்குள்ளே என்ன வரும்? வெறும் 3, 4ன்றது மட்டும்தான் ஏ செட்டுக்குள்ளே வரணும். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் ஏ கிராஸ் பி கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டையும் நம்ம பேர் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? ஏ கிராஸ் பி நம்போது -2 சரி, இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் ஏ அண்ட் பின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபைண்ட் ஏ செட்டில் என்ன இருக்குது, பி செட்டில் என்ன இருக்குதுன்னு மட்டும் நம்ம எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சா போதும். நம்ம பி செட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட்டில் வர்றது எல்லாமே பி செட்டுக்கு சொந்தம். ஃபர்ஸ்ட்டில் -2 2 தடவை வந்திருக்கு, ஸோ ஒரு தடவை தான் எழுதணும். 0 2 தடவை வந்திருக்கு, ஸோ ஒரு தடவை தான் எழுதணும். 3 2 தடவை வந்திருக்கு, ஒரு தடவை தான் எழுதணும். அப்போ இந்த பி செட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? -2 0 3. அப்புறம் ஏ செட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? செகண்ட் வர எலமெண்ட்ஸ் எல்லாமே ஏ செட்டுக்கு சொந்தம். செகண்டில் 3 4 3 4 3 4ன்னு வந்திருக்கு. பாருங்கள், இது செட்டுக்குள்ளே ரிப்பீட் ஆகக்கூடாது. 3 4 3 4 3 4ன்னு வந்துச்சுன்னா இந்த ஒரு தடவை தான் 3 4, அப்புறம் வர 3 4s எல்லாத்தையும் அடிச்சுட்டு இதை மட்டும் தான் எழுதணும். அப்போ ஏ செட்டுக்குள்ளே ஏ இஸ் ஈக்குவல் டு 3, 4. அப்போது நம்ம ஏ கண்டுபிடிச்சிட்டோம், பி கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான் இந்த சம். நம்ம அடுத்து ஃபோர்த்து சம் என்னன்னு பார்க்கலாம். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 5, 6ன்னு கொடுத்துருக்காங்க, பி இஸ் ஈக்குவல் டு 4, 5, 6ன்னு கொடுத்துருக்காங்க, சி இஸ் ஈக்குவல் டு 5, 6, 7 கொடுத்துருக்காங்க. ஷோ தட் ஏ கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிக்கிடுவோம். ஏ கிராஸ் ஏன்னா என்ன? 5 6 2 தடவை போடணும்.
5 6 5 6 A கிராஸ் ஏ தானே, இந்த ஏ தானே இந்த சைடு வரும். இப்போ இதை பேர் பண்ணுங்க. 5 5 5 6 6 5 6 6 இதுதான் A கிராஸ் ஏ. ஓகேவா? A கிராஸ் ஏ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். A கிராஸ் ஏ என்னது? 5 5 5 6 6 5 6 6 இதுதான் நம்மளோட A கிராஸ் ஏ. இப்போ B கிராஸ் B நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். B கிராஸ் B நம்ம பியோட எலமெண்ட்ஸ் என்னது? 4 5 6 இதை 2 தடவை போடும்போது 4 4 4 5 4 6 இந்த 4 வச்சு இந்த 3ஐயும் பேர் பண்ணணும். 4 4 4 5 4 6 இப்போ 5 4 5 5 5 6 ஓகேவா? இதையும் பேர் பண்ணிட்டோம். இப்போ 6 4 6 5 6 6 அவ்வளோதான் இந்த இது. பி கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும்னா சியோட வேல்யூ என்னது? 5 6 7. இப்போ 5 6 7 2 தடவை எழுதிக்கிட்டோம். இந்த 5 வச்சு பேர் பண்ணுவோமா? 5 5 5 6 5 7 6 5 6 6 6 7 7 5 7 6 7 7 ஓகேவா? இப்போ இந்த செட்டு தான், இந்த பேர் தான் இதில் இருக்குது. 5 5 5 6 5 7 இருக்கா? 6 5 6 6 6 7 இருக்கா? 7 5 7 6 7 7 ஓகே, கிளியரா? இப்போ நம்ம பி கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம், சி கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குன்னு பார்க்கணும். இங்கே இருக்கிறது தான் இங்கேயும் இருக்கணும். அதுதான் பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. இப்போ பாருங்க 4 4 இருக்கு, இங்கே இருக்கா? இல்லை. 4 5 இருக்கு, இங்கே இருக்கா? இல்லை. இப்போ 4 6 இருக்கு, இங்கே இருக்கா? இல்லை. இப்போ 5 4 இருக்கு, இங்கே இல்லை. 5 5 இங்கே இருக்கு, இங்கேயும் இருக்கு. 5 6 இங்கே இருக்கு. அவ்வளோதான். 5 5 5 6 ரெண்டு பேரும் தான் இங்கே இருக்கு. இப்போ அடுத்து வந்து 6 4 இங்கே இருக்கு, இங்கே இல்லை. 6 5 இங்கே இருக்கு, 6 6 இங்கே இருக்கு. இப்போ என்னென்ன பேர்ஸ் இருக்கு? 5 5 5 6 6 5 6 6 இந்த 4 எலமெண்ட் தான் இது ரெண்டுக்கும் காமனாக இருக்கு. ஸோ இது 4 நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம். 5 5 5 6 6 5 6 6 இப்போ நம்மளோட LHS செக் பண்ணலாமா? LHS என்னது? A A தானே இது. இப்போ பாருங்க, இதுக்கும் இருக்கான்னு பாருங்க. 5 5 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. 5 6 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. 6 5 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. 6 6 இங்கே இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட் LHS இஸ் ஈக்குவல் டு RHS. அவ்வளோதான் 4th சம். இனி 5th சம் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம 5th சம் பார்க்குறோம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். A இஸ் ஈக்குவல் டு 1 2 3ன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. B இஸ் ஈக்குவல் டு 2 3 5ன்னு கொடுத்துருக்காங்க. C இஸ் ஈக்குவல் டு 3 4. ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா A இன்டர்செக்ஷன் C இன்ட்டு B இன்டர்செக்ஷன் D. இப்படி ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கதா சால்வ் பண்ணணும். A இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிக்கலாமா? ஏயோடது என்னது? 1 2 3. சியோடது வந்து 3 4. ஓகேவா? இப்போ இது ரெண்டுக்கு காமனாக இங்கே என்ன இருக்குது? இங்கே 1 2 3 இருக்குது, இங்கே 3 4 இருக்குது. ஸோ 3 தான் இது ரெண்டுக்கும் காமனாக இருக்குது. அப்போ A இன்டர்செக்ஷன் சிங்கிறது என்னது? வெறும் 3 மட்டும், ஒரு சிங்கிள் எலமெண்ட் மட்டும் வரும். இப்போ B இன்டர்செக்ஷன் D கண்டுபிடிக்கணும். அப்போ B என்னது? 2 3 5. ஓகேவா? D என்னது? 1 3 5. இப்போ இது ரெண்டுக்கும் என்ன காமனாக இருக்குது? 2 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. 3 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ 3 இருக்குது. இப்போ 5 இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ B இன்டர்செக்ஷன் D என்னது? இது ரெண்டுக்கு காமனாக 3யும் 5ம் இருக்குது. அப்போ 3 5 நம்ம எழுதிக்கிட்டோம். இப்போ A இன்டர்செக்ஷன் C எழுதியாச்சு, B இன்டர்செக்ஷன் D எழுதியாச்சு. இப்போ அடுத்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க? A இன்டர்செக்ஷன் சியையும் B இன்டர்செக்ஷன் டியையும் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த 3ஐயும் இந்த 3 5ஐயும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும். எப்படி பண்ணணும்? 3 3 3 5 இதுதான் நம்மளோட LHS. இந்த சைடு உள்ள LHS என்னது? 3 3 3 5. இப்போ பாருங்க, அடுத்தது வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா A கிராஸ் B கண்டுபிடிக்கணும், C கிராஸ் D கண்டுபிடிக்கணும். ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் பார்க்கணும். இப்போ A கிராஸ் B கண்டுபிடிக்கலாமா? Aயோட வேல்யூ என்னது? 1 2 3. அப்புறம் பியோடது என்னது? 2 3 5. இந்த இதுக்கு நம்ம A கிராஸ் B கண்டுபிடிச்சோம்னா 1 2 1 3 1 5 எழுதியிருக்கோமா? 1 2 1 3 1 5. இப்போ இந்த 2 எடுத்தோம்னா 2 வச்சு இது மூணையும் பேர் பண்ணணும். 2 2 2 3 2 5.
2,2 2,3 2,5 பண்ணிட்டோமா. இப்போ 3 வச்சு பேர் பண்ணணும். 3,2 3,3 3,5 பண்ணியாச்சா. இப்போ இதுதான் A cross B. அடுத்து வந்து C cross D கண்டுபிடிக்கணும். Cயோட இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 3 4 கொடுத்துருக்காங்க. Dயோடது என்ன கொடுத்துருக்காங்க, 1 3 5 கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பேர் பண்ணலாமா. 3,1 3,3 3,5 எழுதிட்டோமா. இப்போ 4,1 4,3 4,5 இது 3 இருக்கா. இதுதான் C cross D. இப்போ A cross Bக்கும் C cross Dக்கும் என்ன காமனாக இருக்குன்னு பார்க்கலாமா. 1,2 இருக்கு, இங்கே இல்லை. 1,3 இருக்கு, இங்கே இல்லை. 1,5 இருக்கு, இங்கே இல்லை. 2,2 இருக்கு, இங்கே இல்லை. 2,3 இருக்கு, இங்கே இல்லை. 2,5 அதுவும் இல்லை. 3,2 இல்லை. இப்போ என்ன இருக்கு, 3,3 3,5 இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் இது ரெண்டுக்கும் காமனாக இருக்கு. ஸோ அது ரெண்டும் மட்டும்தான் நம்ம எடுத்து எழுதணும். A cross B இன்டர்செக்ஷன்னாலே இது ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குன்னு அர்த்தம். A cross Bக்கும் C cross Dக்கும் காமனாக என்ன இருக்கு, 3,3 3,5. ஓகே, இப்போ நம்மளோட LHS பார்க்கலாமா. LHSல என்ன இருக்கு, 3,3 3,5. இங்கே RHSல என்ன இருக்கு, 3,3 3,5. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளோதான் இந்த சம். இப்போ நீ அடுத்த 6th சம் பார்க்கலாம். இப்போ நாம் வந்து 6th சம் பார்க்குறோம். லெட் A இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர். எக்ஸோட வேல்யூ வந்து லெஸ் தென் 2ஆக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஹோல் நம்பர்ஸ்னால் என்ன, 0லேருந்து ஆரம்பிக்கும் அப்படியே போய்கிட்டே இருக்கும் எக்ஸெட்ரா. இதுதான் ஹோல் நம்பர்ஸு. அப்போ இவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, 2ஐ விட கம்மியான ஹோல் நம்பர்ஸ் என்னென்னலாம் இருக்குது. இப்போ பாருங்கள், ஸ்டார்டிங் 1 0 2 0 1 2 3 ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த 2க்கு முன்னால் என்ன இருக்குது, 0 வரக்கூடாது. லெஸ் தென் அண்ட் ஈக்குவல்ட்டுன்னு கீழே கோடு போடாதனால 2 வரக்கூடாது. 2ஐ விட சின்ன நம்பர்ஸ்லாம் என்னன்னு பார்க்கணும். அப்போ என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது, 0வும் 1ம் மட்டும்தான் இருக்குது. அப்போ A செட்டில் என்ன இருக்கும், A இஸ் ஈக்குவல் டு 0, 1. ஓகே, கிளியரா. இப்போ Bக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஹோல் நம்பர்ஸ்னு கொடுத்தாங்க. ஸோ 0 1 2 3லேருந்து ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். இங்கே நேச்சுரல் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸு லைஸ் பெட்வீன், அதாவது 1ஐ விட அதிகமான வேல்யூ இருக்கணும், 4ம் இருக்கணும், 4ஐ விட கம்மியாக இருக்கணும்னு போட்டிருக்காங்க. இப்போது ஓகே, நேச்சுரல் நம்பர்னால் என்ன, நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், 0 வரக்கூடாது. அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னது, 1, 2, 3 ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். இப்போ இதில் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 4லேருந்து கவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 1 வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, 1ஐ விட பெருசாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ 1க்கு அடுத்த நம்பர் என்னது, 2 2 3 4 இந்த 3ம் தான் பி செட்டுக்கு வரணும். இந்த மாதிரி ஈக்குவல் டு கொடுத்துட்டாங்கனாலே அந்த நம்பரும் வரும்னு அர்த்தம். அப்போ என்ன வரும், 2 3 4 வரும். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 2 3 4. ஓகே, கிளியரா. ஏங்கிறது என்னது, A இஸ் ஈக்குவல் டு 0 1. பிங்கிறது என்னது, 2 3 4. ஓகே, C இஸ் ஈக்குவல் டு 3,5ன்னு கொடுத்துட்டாங்க. வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம வெரிஃபை பண்ணலாமா. இப்போ என்னென்ன கொடுத்து கேட்டுருக்காங்க, A cross B யூனியன் Cன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத தான் நம்ம சால்வ் பண்ணணும். B யூனியன் Cனா என்ன அர்த்தம், பியும் சியும் சேர்த்து எழுதுங்கன்னு அர்த்தம். பியில் என்ன இருக்குது, பியில் வந்து 2 3 4 இருக்குது. சியில் என்ன இருக்குது, 3 5 இருக்குது. அப்போ எப்படி எழுதணும், 2 இப்போ பாருங்களேன் 2 3 4, இங்கே என்ன இருக்குது, 3 5 இருக்குது. இந்த ஒரே நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகலாமா, மறுபடியும் 3 வரலாமா, வரக்கூடாது. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 2 3 4 5 தான் இந்த இதுக்குள்ளே வரணும். எந்த செட்டுக்குள்ளே வரணும், இந்த பி யூனியன் சின்னு இருக்கு இல்லையா, அந்த செட்டுக்குள்ளே என்ன வரணும், 2 3 4 வரணும். 2 3 4 5 அதுதான் வந்து பி யூனியன் சி. ஓகேவா. இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, A கிராஸ் பி யூனியன் சி கேட்டிருக்காங்க. A கிராஸ் பி யூனியன் சினா ஏயோட வேல்யூ என்னது, இங்கே பாருங்க, A கிராஸ் பி யூனியன் சின்னு கேட்டிருக்காங்க. பி யூனியன் சி வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், 2 3 4 5. ஓகேவா, 2 3 4 5 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஏயோட வேல்யூ என்னது, ஏயோட வேல்யூ வந்து 0, 1.
ஏயோட மதிப்பு என்னது? ஏ செட்டுக்கு என்ன இருக்குது? 0,1. அப்போ 0, 1ஐயும் இந்த பி யூனியன் சியும் கிராஸ் பண்ணணும், அதாவது மல்டிப்ளை பண்ணணும். ஏ கிராஸ் பி யூனியன் சினா இது ரெண்டுக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? இப்போ எப்படி பண்ணுறது? 0,2, 0,3, 0,4, 0,5 எழுதிருக்கேனா? 0,2, 0,3, 0,4, 0,5. இப்போ 1,2, 1,3, 1,4, 1,5 எழுதிட்டோமா? இதுதான் ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிராக்கெட் கொடுத்தாங்கன்னா அதை கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு அப்புறமேல் அந்தந்த செட்டோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும். இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சின்னு கேட்டிருக்காங்க. ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாமா? ஏ கிராஸ் பினா ஏயோட வேல்யூ 0, 1, பியோட வேல்யூ 2, 3, 4. இப்போ இது ரெண்டையும் பேர் பண்ணுங்க. 0,2, 0,3, 0,4 எழுதிட்டோமா? 1,2, 1,3, 1,4, 1,2, 1,3, 1,4 எழுதிருக்கோம்ல. இதுதான் ஏ கிராஸ் பி. இப்போ ஏ கிராஸ் சி கண்டுபிடிங்க. ஏயோட வேல்யூ வந்து 0, 1, சியோட வேல்யூ வந்து 3, 5. அப்போ 0,3, 0,5, 1,3, 1,5 இருக்கா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இது ரெண்டையும் சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டையும் சேர்த்து எழுதுனா என்ன? ஒரே பேர் இருந்தால் திரும்பி வரக்கூடாது, அதுதான். இப்போ 0,2 போட்டுக்கிட்டோம், இங்கே இல்லை. 0,3 போட்டிருக்கோம், இங்கேயும் 0,3 இருக்கா? அப்போது நான் கீழே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அது மட்டும் நம்ம எழுதக்கூடாது, விட்டுறணும். அப்போ 0,2, 0,3 எழுதிட்டோம். 0,4 எழுதியிருக்கோம். இங்கே என்ன இருக்குது? 0,4க்கு எடுத்து 0,5 இருக்குது, அதை எடுத்து எழுதியிருக்கோம். இங்கே 1,2 எழுதிட்டோம். 1,3 இருக்குது, அதையும் எழுதிட்டோம். இங்கேயும் கீழே 1,3 இருக்கிறதுனால இந்த 1,3யை நம்ம விட்டுட்டோம். ஏன்னா இந்த ரிப்பீட் ஆகிறதெல்லாம் நம்ம விட்டுறணும். செட்டுக்குள்ளே ஒரே எலமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடாது. இப்போ 1,4 எழுதியாச்சு, 1,5 எழுதியாச்சு. அவ்வளோதான் இந்த சம். இப்போ பாருங்கள், இது ரெண்டு ஈக்குவலான்னு பார்த்துடலாமா? எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலான்னு பார்க்கலாம். இப்போ 0,2 இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. 0,3 இருக்குது, 0,4 இருக்குது, இங்கேயும் இருக்குது. 0,5 இங்கேயும் இருக்குது. 1,2 இங்கேயும் இருக்குது. 1,3 இங்கேயும் இருக்குது. 1,4 இங்கேயும் இருக்குது. 1,5 இங்கேயும் இருக்குது. அப்போது ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் சப்டிவிஷனுக்கு போகலாம். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? என்ன கேட்டிருக்காங்க? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பி இன்டர்செக்ஷன் சியை முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். பி இன்டர்செக்ஷன் சின்னும் போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சோம்னா என்ன இருக்குது? ஏயோட வேல்யூ 0, 1, பி இன்டர்செக்ஷன் வந்து 3. எப்படின்னு பார்த்துடலாமா? பியோடது என்னது? 2, 3, 4 இருக்குது. சியோடது 3, 5 இருக்குது. இது ரெண்டுக்கு காமனாக என்ன இருக்குது? காமனாக 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ பி இன்டர்செக்ஷன் சின்றது வந்து 3. இப்போ இது ரெண்டையும் பேர் பண்ணணும். பேர் பண்ணோம்னா 0,3 அவ்வளோதான், முடிஞ்சு. 0 வந்து ஒரு தடவை தானே வருது. 0,3, 1,3 அவ்வளோதான் இந்த இது ஆன்சர். ஓகேவா? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சிக்கு இதுதான் ஆன்சர். இப்போ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பின்னும் போது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்துக்கலாம். இருந்துச்சுன்னா அதை எடுத்து நம்ம எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே ஏ கிராஸ் பி இருக்கா? நம்ம ஏற்கனவே இந்த இதை கண்டுபிடிச்சிருக்கோமா பேர்ஸ் எல்லாம், இதை எடுத்து அப்படியே இங்கே எழுதிக்க வேண்டியதான். ஏ கிராஸ் பி வந்து நம்ம வந்து எடுத்து எழுதிக்க வேண்டியதான். அடுத்து ஏ கிராஸ் சி இருக்கா? இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் பிக்கும் ஏ கிராஸ் சிக்கும் இன்டர்செக்ஷன் கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம், ஏ கிராஸ் சியும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது ரெண்டுக்கு காமனாக என்ன இருக்குது அதை எடுத்து எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது ரெண்டுக்கு காமனாக என்ன இருக்குது? 0,3 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. 1,3 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ இதை மட்டும்தான் நம்ம எழுதணும். 0,3, 1,3 எழுதியிருக்கோமா? 0,3, 1,3 மறுபடியும் நம்ம செய்ய வேணாம். ஒரே கொஸ்டினில் தான் அது கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோமா, அந்த ஆன்சரை பார்க்கணும். ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோமா, அதையும் பார்த்துக்கிட்டோம். இப்போ இது ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குது? அதை மட்டும் எடுத்து எழுதணும். 0,3, 1,3 ஓகேவா? இப்போ நம்ம இதை எடுத்து எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், இதுவும் ஈக்குவலான்னு பாருங்கள். இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. நம்ம ஏ கிராஸ் பிக்கும் ஏ கிராஸ் சிக்கும் உள்ள காமன் எலிமெண்ட்ஸ் நம்ம எடுத்து எழுதிட்டோம். இந்த இதை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், இது நம்மளோட எல்ஹெச்எஸ், இது நம்மளோட ஆர்ஹெச்எஸ். ஈக்குவலாக்கான்னு பார்க்கலாமா?
0,3 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது 1,3 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு செகண்ட் சப்டிவிஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மறுபடியும் A கிராஸ் பி பி கிராஸ் சிலாம் போட்டு செய்ய A கிராஸ் பியும் மறுபடியும் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே ஏற்கனவே செஞ்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இப்போ அடுத்து வந்து தேர்ட் சப்டிவிஷன் நம்ம பார்க்குறோம். தேர்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்க, A யூனியன் பி கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. A யூனியன் பி கண்டுபிடிக்கலாமா? ஏயோடது என்னது 0 1, பியோடது என்னது 2 3 1. அப்போ நம்ம என்ன எழுதணும், 0 1 2 3 4 இந்த 5 எலமெண்ட்ஸுமே வரும். இப்போ A யூனியன் பியில் என்ன வருது, A 0 1 2 3 4. ஓகேவா, கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அவங்க அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, இன்ட்டு சின்னு கேட்டிருக்காங்க. சியோட வேல்யூ என்னது 3 5. இப்போ இதையும் நம்ம வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணலாமா? 0,3 0,5 போட்டிருக்கேன்னா இப்போ 1 எடுத்துக்கணும். 1,3 1,5 எழுதிட்டோமா? இப்போ 2 எடுத்துக்கோங்க. 2,3 2,5. ஓகே, கிளியரா? இப்போ 3,3 3,5 நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்து 4,3 4,5 செஞ்சாச்சு. இதுதான் நம்மளோட LHS. ஓகேவா? இப்போ நம்ம RHS கண்டுபிடிக்கிறோம். RHS கண்டுபிடிக்க என்ன கேட்டிருக்காங்க, இப்போ A கிராஸ் C நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம A கிராஸ் C தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏயோட வேல்யூ என்னது 0,1, சியோட வேல்யூ என்னது 3,5. அப்போ நம்ம இது ரெண்டுக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். அப்போது A கிராஸ் C கண்டுபிடிக்கணும். A கிராஸ் C ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இங்கே இருக்கு இல்லையா. A கிராஸ் Cயோட வேல்யூ என்னது 0,3 0,5 1,3 1,5. இதை நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து யூனியன் என்ன கேட்டிருக்காங்க, B கிராஸ் C கேட்டிருக்காங்க. B கிராஸ் C இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ B கிராஸ் C நம்ம கண்டுபிடிப்போம். B கிராஸ் Cனா B என்னது 2 3 4. பியோட வேல்யூ என்னது, செட்டில் 2 3 4 இருக்குது. சியோட செட்டில் என்ன இருக்குது 3 5 இருக்குது. இது ரெண்டுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண என்ன கிடைக்கும், 2,3 2,5 எழுதியிருக்கோமா? 3,3 3,5 3,3 3,5. இப்போ 4,3 4,5 B கிராஸ் C கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம A கிராஸ் Cக்கு இந்த வேல்யூஸை எடுத்துக்க போகிறோம். 0,3 0,5 1,3 1,5. நான் வந்து இப்படி பார்த்துட்டு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. A கிராஸ் Cயை மறுபடியும் இந்த இடத்துல எழுதிக்கோங்க. அதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். ஓகேவா? இப்போ A கிராஸ் Cக்கு யூனியன் B கிராஸ் Cனா இந்த ரெண்டு செட்டையும் நான் சேர்த்து எழுதணும். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 0,3 எழுதிக்கிறேன். ஏன்னா 0ல் எதுவும் ஸ்டார்ட் ஆகலைல, அதனால் 0,3 0,5 1,3 1,5 இந்த 4மே இங்கே எதுலேயுமே வரல. ஸோ நான் அதை எடுத்து எழுதிக்கிட்டேன். ஏன்னா செட்டில் ரிப்பீட்டு தான் ஆகக்கூடாது. நான் இதை எழுதிக்கிட்டு அடுத்து வந்து B கிராஸ் C நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை ஃபுல்லாக எடுத்து எழுதிட்டேன். 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5 இது எல்லாமே எழுதிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இதுவும் நம்ம கண்டுபிடிச்சிருக்க A யூனியன் B கிராஸ் C இருக்கு இல்லையா, இந்த பேரும் இதுவும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ 0,3 இங்கே இருக்குது இங்கேயும் இருக்குது, 0,5 இங்கே இருக்குது இங்கேயும் இருக்குது, 1,3 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது, 1,5 ரெண்டுலேயுமே இருக்குது, 2,3 ரெண்டுலேயும் இருக்குது, 2,5 இருக்குது, 3,3 இருக்குது, 3,5 இருக்குது, 4,3 இருக்குது, 4,5 இருக்குது. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு இங்கே இருக்கிறது தான் இந்த இது A யூனியன் B கிராஸ் C இஸ் ஈக்குவல் டு A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ப்ரூஃப் பண்ணிட்டோம். நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்றக்காக A கிராஸ் C இங்கே இருக்கா, அதை எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். A கிராஸ் B A கிராஸ் C நான் இந்த சம்க்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் எழுதும்போது இந்த A கிராஸ் Bயை மறுபடியும் இந்த இடத்துல எழுதுங்க. கண்டுபிடிச்சி பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மறுபடியும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிக்கோங்க. A கிராஸ் Cயும் இந்த சைடு எழுதிக்கோங்க. இப்போ நமக்கு இங்கே கேட்டிருக்காங்களே A கிராஸ் B A கிராஸ் C, அப்போ ரெண்டையுமே நீங்கள் மறுபடியும் இந்த இடத்துல ஒரு தடவை எழுதிக்கணும். இங்கேயும் அப்படி தான் A கிராஸ் C கேட்டாங்கன்னா இந்த இதை எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. எனக்கு நான் சொல்லிக் கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்குது, ஒரே ஷீட்டில் முடிக்கணுமே நான் அப்படி எழுதிக்கிட்டேன். பட் நீங்கள் வந்து அதை எடுத்து எழுதி மறுபடியும் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கண்டுபிடிச்சதை எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? திரும்ப கண்டுபிடிச்சி நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதை எடுத்து நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ நம்ம 7th சம் பார்க்கலாம். இப்போ
செவன்த் சம் பார்க்குறோம். let a is equal to the set of all natural numbers less than 8ன்னு கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் எதில் ஸ்டார்ட் ஆகும்? 1 2 3லேருந்து ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். லெஸ் தென் 8னா என்ன அர்த்தம்? இப்போ பாருங்கள் 1 2 3லேருந்து ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டே இருக்கா? அப்போ லெஸ் தென் 8னா என்ன இருக்கும்? 7 மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? 7 வரலையும் நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஏ செட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கும்? 1 2 3 4 5 6 7 7 எலமெண்ட்ஸையும் எழுதிக்கணும். ஏன்னா லெஸ் தென் 8 8ஐ விட குறைவான எண்களை எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ பி the set of all prime numbers less than 18 கொடுத்துருக்காங்க. 8ஐ விட கம்மியாக உள்ள ப்ரைம் நம்பர்ஸ்லாம் எழுதுங்கன்னு இருக்காங்க. ப்ரைம் நம்பர்ஸ் நம்ம அந்த சம்மில் தானே பார்த்தோம். கிளியராக உங்களுக்கு சொல்லி கொடுத்துல ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னென்னு. அப்போ 8ஐ விட கம்மியான போது 1 2 3 4 5 6 7 எடுத்திருக்கோம். இதில் ப்ரைம் நம்பர்ஸ் என்னது? 1ஐ சேர்க்கக்கூடாது. அப்போ 2 3 5 7 இது மட்டும்தான் ப்ரைம் நம்பர்ஸு. அப்போ பி செட்டில் என்ன இருக்கும்? 2 3 5 7 இருக்கும். செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ்னால் 2 மட்டும்தான் ஈவன் ப்ரைம் நம்பர்ஸு. இப்போ 4லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 4க்குலாம் 2க்கும் மேற்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்கும். இப்போ 3 ஃபேக்டர் இருக்கா? 2 × 2 × 1. அதே மாதிரி தான் 6. ஸோ ப்ரைம் நம்பர்ஸ்லேயே ஈவன் ப்ரைம் நம்பர்னால் அந்த 2 மட்டும்தான். இது சில சமயங்களில் ஒன் வேர்டில் கூட கேட்பாங்க. ஸோ நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து சி செட்டில் வந்து 2 மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? இது என்னோட 2 அப்படி இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பின்னா பிக்கும் ஏக்கும் பிக்கும் இடையில காமனாக என்னெல்லாம் இருக்குது? 2 3 5 7 இங்கே இருக்க எல்லாமே இதில் காமனாக இருக்கும். இந்த பி செட்டில் இருக்கு இல்லையா? 2 3 5 7 இங்கேயும் இருக்குது. 2 3 5 7. அப்போ காமனாக வந்து ஏ இன்டர்செக்ஷன் பின்னும் போது பி செட்டில் உள்ள எல்லாமே வந்துடும். ஓகேவா? ஏன்னா இங்கே 1 to 7 இருக்குது. இது 7க்குள்ளே தான் இருக்குது பியோட வேல்யூ. அப்போ இங்கே உள்ள 4 வேல்யூஸுமே இங்கே இருக்குது. 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 2 3 5 7. இப்போ இதோட சி செட்டில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணுங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் 2, 2 3, 2 5, 2 7, 2. இந்த பேரு தான் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி இதோட ஆன்சர். இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஏ கிராஸ் சி பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் சினா ஏ செட்டில் என்னென்னலாம் இருக்குது? 7 வரலையும் இருக்கு இல்லையா? இப்போது அதை எழுதிக்கணும். சின்னும் போது ஒரே ஒரு பேர் தான். இப்படி நம்ம எழுதி செய்யணும் கூட அவசியம் இல்லை. 1, 2 2, 2 3, 2 4, 2 5, 2 6, 2 7, 2 இதுதான் இந்த செட்டில் இருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்து பி கிராஸ் சினா பியில் உள்ள எலமெண்ட்ஸோட 2ஐ பேர் பண்ணணும். 2, 2 3, 2 5, 2 7, 2 இதுதான் இருக்கும். இப்போ இது ரெண்டுக்கும் காமனாக என்னெல்லாம் இருக்குன்னு எழுத சொல்கிறாங்க. 2, 2 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. 3, 2 இருக்குது, 5, 2 இருக்குது, 7, 2 இருக்குது. இப்போ இந்த எல்ஹெச்எஸையும் இதையும் பாருங்கள். 2, 2 இங்கே இருக்கா? இங்கேயும் இருக்குது. 3, 2 இருக்கா? இருக்குது. 5, 2 இருக்கா? இருக்குது. 7, 2 இருக்கா? இருக்குது. ஸோ எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஹென்ஸ் ப்ரூவ்ட். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ நம்ம 7th சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் நம்ம பார்க்குறோம். ஏல என்ன இருக்குது? 1 2 3லேருந்து 7 வரலையும் இருக்குது. பியில் என்ன இருக்குது? 2 3 5 7 இருக்குது. சியில் என்ன இருக்குது? 2 இருக்குது. ஓகேவா? கிளியரா? இப்போது அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏ கிராஸ் பி மைனஸ் சின்னு கேட்டிருக்காங்க. அது என்ன பி மைனஸ் சி? உங்களுக்கு இப்போ இதானே ஃபஸ்ட்டாக கேள்விப்படுறீங்க. பி மைனஸ் சி அப்படின்னா என்ன அர்த்தம்னா பி செட்டில் கதை எடுத்து எழுதிக்கணும், சி செட்டில் கதை எடுத்து எழுதிக்கணும். இது ரெண்டுக்கும் எது காமனாக இருக்கோ அதை கட் பண்ணிடணும். இப்போ பாருங்கள் இதில் 2 இருக்குது, இதில் 2 இருக்குது. நான் கட் பண்ணிவிட்டு இப்போ எதில் ஆரம்பிச்சிருக்காங்க? பின்னு தானே ஆரம்பிச்சிருக்காங்க. பிலேருந்து தானே சியை மைனஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ பி செட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதை எடுத்து இங்கே எழுதிடணும். இப்போ பி செட்டில் மிச்சம் எவ்வளோ இருக்குது? 3 5 7 இருக்குது. அதை எடுத்து அப்படியே எழுதிடணும். இதுதான் பி மைனஸ் சின்னு. ஓகேவா? பி மைனஸ் சின்னு என்ன அர்த்தம்? பிக்கும் சிக்கும் காமனாக இருக்கும், அதை கட் பண்ணிடணும். பியில் ஸ்டார்ட் ஆகிருக்குல்ல, அப்போ பி செட்டுக்குள்ளே என்ன மிச்சம் இருக்கோ அதை எடுத்து எழுதிடணும். அதுதான் ஆன்சர். இப்போ ஏ கிராஸ் பி மைனஸ் சி. ஏயில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? 1லேருந்து 7 வரலையும் இருக்குது. பி மைனஸ் சியில் என்ன இருக்குது? 3 5 7 இருக்குது. இந்த 2ஐ வந்து விட்டுருங்க. ஓகேவா? இப்போ இந்த 3 5 7 இதெல்லாம் பேர் பண்ணுங்கள். 1, 3 1, 5 1, 7. ஓகேவா? 1, 3 1, 5 1, 7. அதுக்கடுத்து 2, 3 2, 5 2, 7. அப்போ 3 எடுக்கணும். 3, 3 3, 5 3, 7. அப்புறம் 4 3 4, 5 4, 7. அப்புறம் 5 3 5, 5 5, 7. அப்புறம் 6 3 6, 5 6, 3.
அப்புறம் 7 7,3 7,5 7,7 ஓகே எடுத்துட்டோமா. இதுதான் A cross B minus C. இதுதான் நம்மளோட LHS. ஓகேவா. இப்போ RHS கண்டுபிடிக்க போகிறோம். RHSல என்ன கேட்டிருக்காங்க, A cross B கேட்டிருக்காங்க. ஏன்றது என்னது 1 2 3 7 வரல இருக்கும். B வந்து இந்த 2 3 5 7 இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து பேர் பண்ணிக்கணும். இப்போ இதே பேர்ஸ் தான். இது கூட எக்ஸ்ட்ரா என்ன வரும், இந்த 1,2 2,2 3,2 இந்த 2 மட்டும் ஆட் ஆகும். இப்போ பாருங்கள் 1,2 1,3 1,5 1,7 இங்கே இருக்கிறதே தான். இப்போ 2,2 2,2 மட்டும் ஆட் ஆகும். அப்புறம் 2,3 2,4 2,5 2,7 4 கிடையாது 2,3 2,5 2,7. இப்போ பாருங்கள் 3 வச்சு பண்ணுங்கள் 3,2 3,3 3,5 3,7 அப்புறம் 4 வச்சு 4,2 4,3 4,5 4,7 ஓகேவா. இப்படி 7 வரலையும் எல்லாத்தையும் பேர் பண்ணணும். ஓகேவா. 7,2 7,3 7,5 7,7 வரலையும் பேர் பண்ணி நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம். A cross B இதுதான். இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், A cross C கண்டுபிடிக்கணும். A cross C ரொம்ப ஈஸி. ஏன்னா சியில் வந்து ஒரே ஒரு எலமெண்ட் தான், சிங்கிள் எலமெண்ட் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம் 1,2 2,2 3,2 4,2 5,2 6,2 7,2 அவ்வளோதான் A cross C. ஓகேவா. A cross B பார்த்துட்டோம், A cross C பார்த்துட்டோம். இப்போது A cross Bலேருந்து மைனஸ் A cross Cனா என்ன அர்த்தம், இந்த செட்டையும் இதையும் பாருங்கள் காமனாக இருக்கிறதெல்லாம் அடிச்சிருங்க. இப்போ 1,2 இங்கே இருக்குது இங்கே இருக்குது கட் பண்ணிடணும். 2,2 இங்கே இருக்குது இங்கே இருக்குது கட் பண்ணிடணும். இப்படியே கட் பண்ணால் A cross Cல எதுவுமே இல்லை, எல்லாமே கட் ஆகிடுச்சு. இப்போ மிச்சம் A cross Bல இருக்கு இல்லையா, இப்போ அடித்து கொடுத்தது போக மிச்சம் இருக்குல்ல. ஏன்னா A cross B தானே முதல்ல வந்திருக்கு. அதனால A cross Bல மிச்சம் இருக்கிறத ஃபுல்லாக எடுத்து இங்கே எழுதிடணும். அப்போ 1,3 1,5 1,7 2,3 2,5 2,7 3,3 3,5 3,7 4,3 4,5 4,7 இங்கே 5,3 5,5 5,7 6,3 6,5 6,3 7,3 7,5 7,7 இது எல்லாமே மிச்சம் இருக்குது. A cross Bல இந்த A cross C போக மிச்சம் இருக்குது. ஸோ இதை வந்து இந்த செட்டை இந்த செட்டோட கம்பேர் பண்ணுங்கள். இதான் நம்மளோட RHS. இப்போ இதோட கம்பேர் பண்ணி பாருங்கள். 1,3 இருக்கா இருக்குது, 1,5 இருக்கா இருக்குது, 1,7 இருக்கா இருக்குது, 2,3 2,5 2,7 இருக்குது, 3,3 3,5 3,7 3,3 3,5 3,7 இருக்குது. அடுத்து 4,3 இருக்குது, 4,5 இருக்குது, 4,7 இருக்குது, 5,3 இருக்குது, 5,5 5,7 6,3 6,5 6,7 7,3 அப்புறம் 7,5 7,7. ஸோ எல்லாமே இங்கே இருக்குது, எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட் LHS இஸ் ஈக்குவல் டு RHS. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.